சாவறதுக்குள்ள இதே ஒண்ணு சிறப்பா சாதிக்கணும்னு நம்ம நிம்மதியோடு நம்ம இருக்கணும். முப்பு பற்றிய ஆராய்ச்சியில் உள்ள மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்தில் கற்பக விநாயகர் என்றால் என்ன, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் நோக்கம், அச்சிலையை ஏன் கடலில் கரைக்கிறார்கள், இதற்கும் நமது கலைக்கும் உள்ள ஒற்றுமைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். நமது குரு ஐயா திரு சலபதி அவர்களையும் அவர்களது வழிகாட்டியான திரு SP கந்தசாமி ஐயா அவர்களையும் வணங்கிவிட்டு பாடத்திற்குள் செல்வோம். விநாயகர் அவரது தாயின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட அழுக்கால் உருவானவர். இவர் வருடம் முழுவதும் கருப்பாக இருப்பார். விநாயகர் சதுர்த்தி அன்று கற்பக விநாயகராக வெள்ளை சிகப்பு கலந்த நிறமாக மாறிவிடுவார். இப்படி மாற்றப்பட்ட கற்பக விநாயகரை எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைத்து விடுவர். இதை நமது கலையில் ஒப்பிட்டு பார்த்தால் சக்தி என்ற பிரம்ம பொருளில் விநாயகர் எனப்படும் கரிய நிற உப்பு காணப்படுகிறது. இது கருநெல்லி அல்ல. இந்த கரிய நிற விநாயக உப்பை சுனை நீரை கொண்டு 3 தீட்சை செய்ய வெண்மை சிகப்பு கலந்த வண்ணமாக மாற்றப்படுகிறது. கரிய நிற விநாயகர் கற்பக விநாயகராக மாறுகிறார். இப்படி மாற்றப்பட்ட விநாயகரை நீர்நிலைகளில் கரைப்பர். அதாவது கற்பக விநாயக உப்பை சுத்த ஜலத்தில் கரைப்பதாகும். இத்தோடு நிற்காமல் கரைந்த மண்ணையும் கரைத்த நீரையும் சேர்த்து மீண்டும் சிலை செய்து வருட வருடம் நீர்நிலைகளில் கரைப்பர். அதாவது மண்ணையும் தண்ணீரையும் மருவி காய்ச்சுவதே செயல்முறையாகும். இதை உணர்த்தவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. எனவே கோயில்களும் திருவிழாக்களும் மனிதன் கடவுளாக மாற வழிமுறைகள் தானே தவிர சிலையின் காலில் விழுந்து அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. கொண்டாடுங்கள், அர்த்தம் அறிந்து கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.